உலகத்துக்கு ஒரு அதிசய வேதம் வந்துச்சு. ஆனால் இந்த வேதம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இம்பாசிபிள். இம்பாசிபிள்னா சாத்தியமே இல்லை, நோ நோ வே, எந்த வழியிலுமே நடக்க இயலாது. அப்படின்னா என்ன? சாத்தியம் இல்லாத சில செயற்பாடுகள் இருக்கு, சாத்தியம் இல்லை. நான் வர்றேன், திடீர்னு இரும்பு வந்துச்சு, ஃபேனா மாறிச்சு, சுத்த ஆரம்பிச்சுட்டா நான் காதில் பூ சுத்திங்களான்னு கேட்பீங்க. அது எப்படிப்பா? அது சும்மா இரும்பு வந்து பறந்து வந்து ஃபேன் உருவாங்குமா? சாத்தியம் இல்லை, இது சாத்தியமற்றது, அதெல்லாம் நடக்காதுன்னுவீங்க. அது நடக்காது தானே? இதையும் ஒன்று நடக்காது. எது? உலகத்தில் உள்ள மனுஷன்லாம் உட்கார வச்சாச்சு. நல்ல கவனமாக கேளுங்க, இல்லாட்டி புரியாது. உலகத்தில் உள்ள மனுஷன்லாம் உட்கார வச்சாச்சு. இதில் விவரம் உள்ள மனிதர்கள், விவரமற்ற மனிதர்கள் பிரிக்கலாம். மனுஷனாக இருந்ததுக்கு நாங்கள்லாம் ஒரே தரம் இல்லை. ஒரு பகுதியில் பிறக்கிறவங்கலாம் கொஞ்சம் விவரம் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பகுதியில் அவருக்கும் கண்ணு மூக்கு வாய் காது காலெல்லாம் இருக்கும், விவரம் அற்றவங்க. இதை பார்க்கறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2 டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க உலகத்தில் விஞ்ஞானிகள். நியூரோ சயின்டிஸ்ட் ஐக்யூ டெஸ்ட், EQ டெஸ்ட் வாங்க. இவருடைய இன்டெலிஜென்சி அறிவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐக்யூ அப்படின்ட்டு அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் சொல்லுவோம். ஐக்யூ டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க 120. பையன் நல்ல 120, 160 அம்மாடி உலகத்துக்கே பெரிய ஆள் பிறந்துட்டாடுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இந்த புள்ள மூளை எப்படி வேலை செய்யுது, இவர் ஊரில் பெரிய ஆளாக மாறுவாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. EQ டெஸ்ட்னா இமோஷன், நல்ல அன்பு பாசமெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இதை எடுத்து உலகம் எங்கும் போன உடனே உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஆப்பிரிக்காவில் உள்ளவனுக்கு ஒரு விவரம் விளங்குது இல்லை, அவனை பிடிச்சி எரும மாடு மாதிரி மேய்க்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் அமெரிக்காவில் உள்ளவன்லாம் ஏசி ரூம்ல இருந்து 2 பட்டனை நெசிக்கிட்டு உலகத்துள்ள 50 பேருக்கு சாப்பாடு அவன் என்ன பண்றான்? சம்பாதிக்கிறான். இப்படி 2 இடத்துல 2 மாதிரியான 4 பேர் 4 இடத்துக்கு போனா 4 விதமா மனுஷன் இருக்கிறான். ஆனா பார்க்க உருவம் எல்லாம் உண்டு. கண்ணு உண்டு, மூக்கு ஒரே மாதிரி, காது ஒரே மாதிரி, கால் ஒரே மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு வெள்ளைக்காரனை பாக்குறீங்க, அவனுக்கு நான் வால் வந்திருக்கா பின்னாடி இல்ல, யாங்க எப்படியோ கலர்ல மாறி இருப்போம். சில பேர் கண்ணை கரண்டு கருப்பா இருப்பான், கரிசட்டி மாதிரி. சிலவனை பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையன்னு நினைப்பான், கலர்ல மாறி இருக்கும். முடி கலர் மாறும், கண்ணு கலர் மாறும். ஆனா எல்லாரும் மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷன்ல ஒரு சிலர்களை பார்த்தீங்கன்னா காட்டு மிராண்டியா நிற்பான், அவனுக்கு சொல்லி புரியாதுன்னு. நம்ம ஊர்ல நிற்பாங்களா இல்லையா? இந்த கூட்டத்துக்கு சொன்னா புரியவே புரியாது, மரமண்ட மாதிரி நிற்கிறான், என்னத்தை சொல்லியும் புரியாதுன்னு சொல்லுவோமா இல்லையா? இருக்கும். ஒவ்வொரு ஊர்லையும் போதைக்கு போதை மஸ்தாண்டுவோமே, மஸ்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மஸ்தில் உள்ளவனுக்கெல்லாம் போய் பயான் பண்ண புரியாது, அவன் மஸ்திலே தான் கிடப்பான். அவனுக்கு போய் எப்படி பயம் பண்றது? இப்ப என்ன நடக்குது தெரியுமா? என்ன அதிசயம் தெரியுமா? அந்த கூட்டம் இருக்கிறாங்க உலகத்துல, சொல்ல தேவையில்ல, வாயை திறந்தாலே புரிஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்களே, அப்படி விவரமானவங்களும் இருக்கிறாங்க. இந்த 2 தரப்பும் இருக்குதா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தான் தெரியுமா? உலகத்திலே சாலிஹான நல்லமல் செய்கிற, கேட்டா கட்டுப்பட்டு லப்பைக்க வசதைக்கு யார சொல்ல ஓடி வர்ற யார சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கொடுத்தா நினைக்கிறீங்களா? உலகத்தில் 50 பேரை உட்கார வச்சுட்டு உலகத்தில் இவனை மாதிரி கெட்டவன் இல்லை அப்படின்ட்டு நம்ம இப்போ கிளாஸில் எக்ஸாம் வச்சுட்டு 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள 4ஆம் புள்ள 5ஆம் புள்ள எடுப்பாங்களே, இந்த மாதிரி உலகத்திலே லாஸ்ட் புள்ள வருவான். 30ஆம் புள்ள ரவுடி, கிளாஸ்லேயே லாஸ்ட் தான், படிக்கவும் மாட்டான், கட்டுப்படவும் மாட்டான். உலகத்திலேயே எக்ஸாம் வச்சா யார் லாஸ்ட்டாக வருவா தெரியுமா? அரபு தான் லாஸ்ட்டாக வருவாங்க. அரபு நாட்டு மக்களை மாதிரி மிருகங்களை உலகத்தில் பார்க்கல. இது என்ன சொல்லிட்டு போறீங்கன்னு கேட்பீங்க நீங்க. ஆமா, அதான் உண்மை. நீங்க ஜாகிலியத்து படிச்சீங்களே, அரபு நாட்டவர் மாதிரி. நான் நேத்திர சொல்ல பக்கத்துல ஒரு சகோதரர் சொல்றாரு, என்னோட பேசிட்டு நிற்கிற நேரம் நான் கொரியாவுக்கு போனேன், நீங்கள் சொன்னீங்களே அரபு நாட்டுக்கும் போனேன், நீங்கள் சொன்னது உண்மைதான். கொரியாவில் நான் பல வருடம் இருந்தேன், எனக்கு 2 ஆட்களோடையும் பழகி இருக்கிறேன், 1ஆம் நம்பர் மோசமானவன்டான். என்ன சாப்டர்ண்டா? அதாவது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, அல்லாஹ் அருள் புரிஞ்ச கூட்டத்தை தவிர. இப்போ சொல்கிறேன், இஸ்லாம் வந்ததுக்கு பிறகும் அரபு நாட்டில் இன்றைக்கும் இஸ்லாம் சரியாக நுழையலன்னு வைங்க, மிருகத்தை பார்ப்பீங்க. நான் எத்தனையோ ஏர்போர்ட்டுகள் கடந்து போயிருக்கிறேன், அரபு நாட்டு ஏர்போர்ட்டில் மாதிரி ஒரு இதை காணலை. ஏர்போர்ட்டுக்கு போனால் சில நேரம் போட் போட்டிருப்பாங்க, போட் போட மாட்டாங்க. ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட் அப்படின்வாங்க. இந்த இடத்துல புகைப்பிடிக்க கூடாது, புகைத்தல் தடை செய்யப்பட்டுச்சுன்னு போட் போட்டிருப்பாங்க. நான் கண்ணால் கண்டது எங்கே தெரியுமா? அதாவது அரபு நாட்டு ஏர்போர்ட்டுகளுக்கு போனீங்கன்னா இமிகிரேஷன் ஆஃபீஸருக்கு தலைக்கு மேலே போட்டிருப்பான், மம்னூ ததுகீன், புகைத்தல் தடைப்பா, ஸ்மோக்கிங் தடை. அது கடியிலேருந்து அடிப்பான். மற்ற ஏர்போர்ட்லாம் அப்படி இமிகிரேஷன் ஆஃபீஸர் அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க, அது கடியிலேருந்து குடிப்பான். அரபி வந்தா கேட்ட திறந்துட்டு கதையானுவான். அஜமி சேஜலி சொன்னுவான். என்னடா நீங்க, நான் முன்னுக்கு வந்த என் பாஸ்போர்ட்டுக்கு அடிச்சு அனுப்ப வேண்டியதானே, அரபி கதவை திறந்து கொடுத்துருவான். ஆஜமி என்பான். அவ்வளோ மோசம். இந்த ரிசானா நஃபி கேள்விப்பட்டிருப்பீங்க, மூதூர்ல அந்த புள்ளையோட கேஸ்ல இருந்து நிறைய பொம்பளை வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு மேல குத்துறாங்க, ஆணியை குத்துறாங்க, தண்ணியை ஊத்துறாங்க, சுடு தண்ணி ஊத்து. பொய்யா? இலங்கை நாட்டுடைய ஃபாரின் பியூரோ பொய் சொல்லல. இந்த ஃபாரின் பியூரோன்னு இருக்குதுமா, அந்த பியூரோக்கு இது வரும், வந்து அவங்க விசாரிப்பாங்க. நிஜமா நடக்குது. அமெரிக்கா போறவனுக்கு நடக்கல, அரபு நாட்டுக்கு மிடில் ஈஸ்டுக்கு போறவனுக்கு நடக்குது,
கொடுமை, அவ்வளோ மோசமாக செல்ல நடத்துகிறாங்க. இது இப்போ இதில் மனித புனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க யார் தெரியுமா? எனக்கு காட்டுங்க பார்ப்போம். உங்கள் ஊரில் இந்த பாத்தாள லோக்கன்னு கொழும்புல இந்த ரவுடித்தனம் பண்ணுவாங்க, அண்டர் வேர்ல்டு, எல்லாரையும் கொல்றது, சுற்றி கொல்றது, இதுதான் கூலி. அதாவது சல்லி வாங்கிட்டு கொல்லுவாங்க. இவன் கூட சொந்த பிள்ளைய கொல்ல மாட்டான், சொந்த பிள்ளைய கொல்ல மாட்டான், அடுத்த வீட்டு பிள்ளைய கொண்டு போயிடுவான். அரபு நாட்டில் எப்படி இருக்குதுன்னா, அவங்க பிள்ளைய கொண்டு வந்து அவங்களே புதைச்சிட்டு சந்தோஷமா விழா கொண்டாடுவாங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா அல்லாஹ் கேட்கிறான், பி ஐ ஜம்பிங் குதிலத், என்ன பாவமடா செஞ்சிச்சு இந்த புள்ள, ஏன்டா இந்த புள்ளைய கொண்டீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த அளவுக்கு மிருகம். இன்றைக்கு அதில் சாட மாட நீங்க தெரியுறீங்க. உலகத்தையே உட்கார வச்சா லாஸ்ட் ரவுடி வந்தான்பா, இவனை திருத்தினா உலகம் திருத்தலாம், அப்படிப்பட்ட ஏரியா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து பேசுறார். பெருமாள் உட்கார்ந்துருக்காங்க லுஹா நேரம். ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுவதுக்கு பிறகு முஸ்லீம்ல வர செய்தி, சுபஹ் தொழுத பிறகு கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, அப்படியே லுஹா நேரம் ஆயிரும், காலை நேரம் ஆயிரும். அப்போ ஒவ்வொரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட எனக்கு மன்னிப்பு இருக்குதா, நான் என்ன பண்ணணும், நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வையும் பதற வச்ச நாள். ஒரு தோழர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்தார். என் கதையை கேளுங்களேன் யாரை சொல்லலாம்டாரு. பெருமானார் கதையை கேட்டாங்க. அந்த கதை அது நீண்ட ஹதீஸ், நான் உங்களுக்கு சுருக்கமாக, உங்களுக்கு தெரிஞ்சனால சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் நேரம் சுருக்கனால அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கண் கலங்குது. அவர் அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறாரு. அந்த கதையோட சாராம்சம் என்னன்னா, நான் தூரத்தில் போய் என் பிள்ளைக்கு ஒரு குழியை தோண்டி, என் மகள் பொம்பளையாக பிறந்துட்டா, எங்கள் கண் மூஞ்செல்லாம் எல்லாம் சொல்கிறான், ஸ்வெத்த துஜும் முகமெல்லாம் கருத்து போயிடும். அரபிகளுக்கு பொம்பளைண்டா சிங்க குட்டின்னுவாங்க, ஆம்பளைய பொம்பளையா கொண்டு போட்டுருங்கப்பா, கேவலம்ப்பா, கேவலம், பொம்பளை புள்ளைய பெற்றெடுக்கிறதா அப்படின்னுவாங்க. இந்த பொம்பளை புள்ள விஷயத்தை இன்றைக்கும் இந்தியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து வரதட்சணை கொடுமை இருக்குது, சீதனம். 4-5 பொம்பளை புள்ள பெற்றெடுத்தாண்டா ஒரு வாப்பா காலி, முடிச்சு போச்சு. எத்தனை தான் சொத்தை கொடுக்குறத, புள்ளைய கரையேற்கணுமே, எழுதி வச்சுக்கிறான் ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கு பல ஆயிரங்கள் செலவழித்தால் நாளைக்கு நீங்கள் பல லட்சங்கள் செலவழிக்க நேரிடாது. ஏன்னு எழுதி வச்சுக்கிறான்டா, அபோஷன் பண்ணி கதையை முடிச்சிருக்கேன்னு அர்த்தம். புள்ளி அபோஷன் பண்ணுங்க, அது வேற மாதிரி. பொம்பளை புள்ளன்னு தெரிஞ்சுட்டா இஸ்லாம்ல அபோஷன் முடிங்க. இன்றைக்கு பல ஆயிரம், நாளைக்கு பல லட்சத்தை மீய வைக்க பண்றான். இன்றைக்கும் பொம்பளைக்கு அந்த பிரச்சனை இருக்குதுமா. நம்ம நாட்டில் அபோஷன் மறைமுகமாக நடக்குது வேற மாதிரி. எங்க நாட்டு சீதனத்தை விட அங்க மிஞ்சிய சீதனம் தான். தங்க நகையை சேர்த்து 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 நீங்க என்ன சேர்க்குறீங்க, இந்தியாவில் சேர்த்து சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. பொம்பளை புள்ளண்டு அது எத்தனை பிள்ளைக்கு கொடுக்கறது, எத்தனை பிள்ளைக்கு எவ்வளவு சேர்க்கிறது. இதனால இன்றைக்கே அபோஷன் பண்ணி முடிச்சிருவோமான்றாங்கடா. அந்த காலத்தில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, அவங்க கௌரவ பிரச்சனை தான் நான் படிச்சிருக்கிறேன். அதனால பொம்பளையை பிடிச்சி புதைச்சி கதையை முடிச்சிருவாங்க. இதை ரசூலுல்லாஹ் வந்து அவர் சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாருன்னா, புதைக்கிறனால அவர் அழல, குழந்தைய பிடிச்சி பூமியில், அதாவது துடிக்க துடிக்க புதைக்கிற டைம்ல அவர் அழல. இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அத்தாட்சிகளை பார்த்துட்டு வந்தவர், அவருடைய கண் கலங்கி அவர் கேட்கிறார், யார சொல்லலாம், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, யார சொல்லலாம், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, என் மக துடிக்க துடிக்க நான் புதைச்சிட்டேன். எனக்கு உலகத்தில் காட்டுங்க பார்ப்போம், இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் உட்காரவங்க பார்ப்போம். இவன் பிள்ளையெல்லாம் துடிக்க துடிக்க புதைச்சால் சரிப்பா புதைச்சிட்டாரு, ஓகே. குடிய விட்டா குடிதான் வாழ்க்கை. குடியை விட்டுட்டு வாழையில அரபிகளுடைய ஜோலி, அரபியன் நைட் சரி நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அரபிகளுடைய இரவுகள், அரபியர்களுடைய இரவுகளை பார்த்தீங்கன்னா இது நிறைய கதை எழுதி வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப உலகத்தில் ஃபேமஸான புக் தான் அரபியன் நைட்ஸ்ன்றது. அது நிறைய மொழியாக்கங்கள் செய்யப்பட்டுச்சு, அது கதை தான். ஆனால் அரபிகளுடைய நிஜமான நைட்டை பொறுத்தளவில் கதைகள் சொல்லிக் கொள்வாங்க. அரபிகள் கதை சொல்லுவாங்க, கவிதை படிப்பாங்க. அரபிகளுக்கு இதை விட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அரபிகள் கவிதை படிப்பாங்க, அந்த கதையை கவிதையாக சொல்லுவாங்க. அவங்களோட முழு வாழ்க்கையும் கவிதை. ஒரு சாராயத்தில் ஒன்று போட்டாலும் கிக்காவி கவிதை கூடும். அதுக்காக வேண்டி அவங்களுக்கு கல் வேணும், சாராயம் வேணும். அது இல்லாத இரவு அவங்களுக்கு இரவே இல்லை. அரபுகளுக்கு இரவு தான் பகல் மாதிரி இருக்கு. இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா 2 மணி மட்டும் முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. அவங்களோட தூக்க ஸ்டைலே வேற. அரபிகள் இரவை கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த இரவுல தான் பாலைவனத்தில் ஒரு பொம்பளை ஆடு விடுவாங்க, நிலாவை பார்ப்பாங்க, என்ன கவிதை அடிப்பாங்க, சாராயத்தை குடிப்பாங்க, பாபிக்கு போடுவாங்க, சப்பி இது பண்ணுவாங்க. இந்த அரபிகளை மாற்றணும். அவங்க குடிக்க கூடாது. இவங்க பிள்ளைகளை புதைச்சாங்களே, அவங்க புதைக்க கூடாது. அவங்க மனித புனிதராக்கணும், எங்களை அள வைக்கணும். செய்யலுமா? உலகத்தில் ஒரு ஆளை கூப்பிடுங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கூப்பிடுங்க, ஐசக் நியூட்டனை கூப்பிடுங்க, உலகத்தில் பெரிய படிச்சவனை கூப்பிடுங்க, எனக்கு ஒரே ஒரு பேச்சாளர் கொண்டு வாங்க, ஒரு மிகப்பெரும் மௌலவியை கொண்டு வாங்க, எந்த ஊர்ல இருந்தாவது எந்த மதத்திலேயாவது கொண்டு வாங்க, இந்த 50 பேரை மாத்தணும் கொண்டு வாங்க பார்ப்போம். 7 மணி நினைக்கிறீங்களா? நீங்க படிச்ச அளவில் 7 எத்தனை வருஷம் பயங்கரம் நடக்குது தானே, மாத்த 7 மணி நினைக்கிறீங்களா? இந்த வேதம் காட்டு மிராண்டிய மாத்தினா மற்றவங்களை மாத்துறதை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. உங்க ஊர்ல குடிகாரன் 4 பேர் நிக்கிறான்னு வைங்க, அவனை மாத்துங்க. நீங்க மாப்பா வந்து புள்ளைக்கு 10 வருஷமா சொல்றாரு, புள்ள மாறுறான் இல்ல, கணவன் மனைவிக்கு சொல்லிட்டே வராங்க, மனைவி மாறுறா இல்ல. எப்படிப்பா ஒவ்வொரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை. என் மகன் படத்தையே பார்த்துட்டு இருக்கிறான், அவனை காப்பாற்ற இயலாது. தப்பான படம் பார்க்குறான் ஃபோனில், அவனை பாதுகாக்க இயலாது. என்னமோ ஒன்று கேஜி என்னமோ வாயில் வைக்கிறான், அவனை காப்பாற்ற இல்லாமல் இருக்குது. இவங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு கொண்டு வாங்க.
நீங்க சொல்லுவீங்க படிச்சா சரியாயிருமே, சொல்லுவீங்க படிச்சுட்டானா சரியாயிருமே. ஆமா, உங்க ஊர்ல இருந்து எடுக்கிற உதாரணம், படிச்சா சரியாயிருமா? ஒரு ஸ்கூல்ல ஒன்று படிப்புக்கு நான் எதிரானவன் இல்லை, படிக்கணும்ன்றதுக்கே பல வருஷம் பேசினால படிக்கணும்ன்றதுக்கு. இதை நான் சொல்றதால படிப்புக்கு எதிராக நினைக்காதீங்க. உங்க ஊர்ல ஸ்கூலுக்கு போயாச்சு, 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள 3ஆம் புள்ள 4ஆம் புள்ளன்னு வருவாங்களா? அந்த புள்ளலாம் யாருன்னா நல்ல புள்ள. டீச்சர்ட்ட கேட்டா இவங்கள மாதிரி அமைதி இருக்கிறாங்களா, சூப்பர் புள்ள நல்ல புள்ளன்னுவாங்க. 30ஆம் புள்ள வந்தாதான் ரவுடின்டுவோம். இந்த 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள வரவங்க தான் பல்கலைக்கழகம் போறவங்க. பாஸ் பண்ணி ஓஎல் இருந்து அட்வான்ஸ் லெவல்ல இருந்து அப்படியே பல்கலைக்கழகம் வரைக்கும் போனவங்க. அவங்க போடுற கூத்து தான் உங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் தெரியுது. இது 30ஆம் புள்ள போய் போடுற கூத்து இல்லை. பல்கலைக்கழகத்தில் பிரச்சனையா, பல்கலைக்கழகத்தை பூட்டுறாங்களா, இந்த பிரச்சனையா, ரகிங்கா. யாருப்பா? நான் 2ஆம் புள்ளப்பா. நீ யாரு? நான் 3ஆம் புள்ளப்பா. நான் 1ஆம் புள்ள. அட எந்த புள்ளைய பார்த்து டீச்சர் மதிமயங்கி சூப்பர் புள்ளைன்றாங்களோ அவங்க போடுற கூத்த பார்த்துப்பீங்க. பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோன்னு வைங்க, சில மரங்கள் அசையும், கீழே பங்கு இருக்கும். என்னப்பான்னு கேட்டீங்கன்னா அவங்க குடும்பம் நடத்துறாங்க. அட பாவிகளா, ஊர்ல இருந்து நீங்க படிச்ச பிள்ளைகளாச்சே, நீங்க தானே ஊர்ல இருந்து வந்தீங்க. கட்பாறைக்கு என்ன வேலை? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தெரியும். நான் 2 கோடி சாக்கில் போட்டுட்டு வேப்பங்குளத்தில் நடக்கிறேன்னு வைங்களேன், முருகன்ல நடந்துட்டு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? பட்ட பகலா இருந்தாலும் பேங்க்ல போட்டுருங்க, 2 கோடி சாக்கில் இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லுவீங்க. கட்பாறை என்பது 2 கோடியா 5 கோடியா? அந்த கட்பாறைக்குள்ள ஒரு ஜீவன் உருவாகி அந்த ஜீவன் உலகத்துக்கே தீர்வு சொன்னா அந்த ஜீவன் பெருமதி வேற வேற. எந்த கட்பாறையில் அது உருவாகும்னு தெரியாது. அதுல உள்ள கணப்பு இதே இல்லை. ஒரு பெண் அதை இதாகிட்டான்னு வைங்க, அவ உசுறு மாறி அவ்வளவு முக்கியம். அந்த கட்பாறையை படிச்சவன் பகிர்ந்து கொடுக்கலாமா? யாரை நம்பி எதுக்கு? ஒரு மரத்துக்கடியில் நீ படிச்ச பிள்ளையாச்சே, இதுக்கு இஸ்லாம் சொல்லுது சும்மாவெல்லாம் கொடுக்கலாது. ரோட்ல போற உன்னை கூப்பிட்டா போயிருவீங்களா? உனக்கு அமானிதமா தரப்பட்ட என்ன சொல்றதுக்கு என்ன வேலை அது? அது புரியாத பெண்கள் படிச்சவங்களா அந்த பங்குல இருந்து அவங்க உமா பாப்பா இதுக்காம பல்கலைக்கழகம் அனுப்பினு கேட்ட என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த படிச்ச உனக்கு ஒன்னால காமத்தை கட்டுப்படுத்த முடியல. இந்த மெடிக்கல் காலேஜ் போய் ஒரு பொம்பளை புள்ள மேல் மாடில இருந்து பாஞ்சிச்சு கீழே. என்னம்மா, நான் படிக்கலாம் ஏறுது, படிப்பெல்லாம் ஏறுது, மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம், ஆனா எங்களால கட்டுப்படுத்த முடியல, கவலை வருது, பாஞ்சு செத்து போச்சு. நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிவி பார்த்துருப்பீங்க நியூஸ்ல, கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு மாணவனும் மாணவியும் 2 பேரும் காதலிச்சுக்கிறாங்க. இந்த பொம்பளை புள்ள சொல்லிட்டு எனக்கு இதுக்கு மேல காதல் பண்ண இயலாது பிரேக் பண்ணிட்டு இவன் பட்ட பகல ரேஸ் கோர்ஸ், கொழும்புல ரேஸ் கோர்ஸ்டா கொழும்பு 7 சினமன் கார்டன் ஆக பெரிய இடம். அதுல தான் பெரிய அந்த ராயல் காலேஜுக்கு பக்கத்துல முன்னாடி ரொம்ப பெரிய சல்லிக்காரவங்க வாழ்ற இடம். ரேஸ் கோர்ஸ்னால நீங்க போய் பார்த்தா அவளுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதுல போய் உட்கார்ந்து பட்ட பகல வெட்டிட்டு போறானே. நீ படிச்சாலாச்சே, பல்கலைக்கழகத்தில் தெரிவு வரைக்கும் பல்கலைக்கழகத்தில் நுழைஞ்சு உடனே ஒரு பொம்பளை புள்ள வேணாண்டா அதை பொறுத்து போற அளவுக்கு ஒன்னால முடியல. நீ வெட்டிட்டு போற. உன் படிப்பு என்ன மாத்துச்சு? படிப்பு அறிவை மாத்தும். சிந்தனை. இந்த மைக்க கண்டுபிடிக்கிறது என்னன்னு வரும். இந்த எப்படி போனை கண்டுபிடிக்கணும் சொல்லிக் கொடுக்கும். காமம் அடக்க சொல்லிக் கொடுக்காது, கோபம் அடக்க சொல்லிக் கொடுக்காது, பொறாமப்படாம இருக்க சொல்லிக் கொடுக்காது. மனுஷன் உள்ள தன்மை. அதனால தான் இந்த படிப்பு மனுஷனை ஃபுல்லா மாத்துமா இருந்தா அமெரிக்கால உள்ள வந்தா நல்லவனா இருப்பான். இங்க சினா கூட அவங்க வேப்ப குளத்துல, அமெரிக்காவில் நியூயார்க்ல சினா கூட, எங்க விபச்சாரம் கூட. எங்கம்மா இங்க யாரும் கிளப்புக்கு போகலமா? அப்படிலாம் தப்பு பண்ணல. அங்க உள்ள பொம்பளை குடிப்பா, கிளப்ல போய் ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு வருவா. கிளப் பண்ணாலே விடுதிடாது, அவங்க எல்லாரும் போவாங்க. படிச்சவன் ஊர்ல விபச்சாரம் குறைஞ்சிச்சா கூடிச்சா? கூடிதான் இருக்குது. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நல்லோம். நாம 4 பொம்பளை புள்ள எட்டி பார்த்ததுக்கே பேசுறோம்னா அங்க விபச்சாரமே நடக்கும். கிளப் வழியில் அவங்களுக்கு சர்வ சாதாரணமா, அவங்களுக்கு ரோட்ல இன்னொரு ஆம்பளையோட போறது சாதாரணம். அப்ப இந்த படிப்பால இந்த மனுஷனை புனிதனா மாற்ற முடியல. அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம், ஒரு வாப்பா புள்ளைய பாதிக்கப்பட்டா அப்ப தேடுவாரு, என் மகனை எப்படி பாதுகாக்கலாம்னு. எல்லா பல்கலைக்கழகத்துக்கு போங்க, அவங்களுக்கு காமத்தை அடக்கிறத பத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கம்மா. இப்ப சொல்றேன் கேளுங்க, நான் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்துல ஒரு பல்கலைக்கழகம் நீங்க காட்ட மாட்டீங்க மனுஷனை புனிதனா மாத்துறது. உங்க புள்ளைய புனிதனா மாத்தணுமே தவிர அவன் அறிவாளியா வரணும். அறிவாளியா அவன் மோசமானவன் இருந்தா என்ன வேலைமா? அவன் பெரிய அறிவாளி ஆனா ரொம்ப சில்மிஷம் பண்றான்டா என்ன வேலைன்னு கேட்கிறேன். ரொம்ப பெரிய அறிவாளி 4 பேரை கொல்றான்டா என்ன வேலைன்னு கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம், இந்த ஆந்திராபுரத்தில் கூக்கிராமத்தில், இந்த ஆந்திராபுரம் இருக்குது, அதுலேருந்து ஒரு வைத்தியர் நீர்கொழும்பு ஆஸ்பத்திரிக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறார். ஆந்திராபுரத்தில் நான் சில கூக்கிராமம் போயிருக்கிறேன். உண்மையாக ஆப்பிரிக்காவுக்கு போனோம். இன்றைக்கு 10 வருஷத்துக்கு இப்போ ஒரு டெவலப் இருக்கணும். ஒரு முஸ்லீம் ஊர், ரொம்ப தூரம். அப்போ நான் போனா வல்லாஹி நான் வர்றேன், வாகனத்துக்கு பின்னாடி பிள்ளைகள் ஓடி வர்றாங்க. எனக்கு உண்மையாக கல்பு பதறிச்சு. அந்த பிள்ளைகள் வாகனம் காணாத மாதிரி அவ்வளோ கிராமங்கள் இருக்குது, கூக்கிராமம். அந்த மாதிரி கூக்கிராமங்கள்லேருந்து ஒரு டாக்டர், அவர் என்ன பண்ணுறாரு, MBBS படித்து டாக்டர் ஆகிறது என்பது லேசி இல்லை. அந்த கிராமத்திலேருந்து நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி, இந்த புத்தளம் தாண்டி நீர்கொழும்பு வரும் பாருங்க, அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் வேலைக்கு வர்றார். ஒரு பொம்பளை பிள்ளை வர்றா, அவருக்கு வயிற்றுல பிரச்சனை. இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, பிரைவேட் இல்லைமா, கவர்மெண்ட். பொம்பளை பிள்ளை வயிற்றுல பிரச்சனைன்றா. அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, இந்த நாளில் காலையில் மேல் மாடி 6ஆம் மாடிக்கு வாங்கிட்டார்.
இந்த பொம்பளையும் சரியன்ட்டு போயிட்டா. அவங்களுக்கு மகரவஞ்செல்லாம் சட்டம் தெரியாதேம்மா. அவர் சொன்ன நேரம் வர்றாங்க. அவர் எந்த நோக்கமும் இல்லாமல் நிஜமா ட்ரீட்மெண்ட் நோக்கத்தில் சொன்னாரோ அல்லது காம நோக்கத்தில் சொன்னாரோ தெரியாது, அன்றைக்கு மாறிட்டு அவள் வந்த ஆண்டு ட்ரீட்மெண்ட்டை தொடங்குறேன்னு பேரில் செய்கிறாரு. இந்த பொம்பளைக்கு தெரியுது இது ட்ரீட்மெண்ட் இல்லை, வேற என்னமோ நடக்குதுன்னு அவள் கூச்சல்கிட்ட ஆரம்பிக்கிறான். அவள் சத்தம் போட ஆரம்பிச்சோடனே இவர் டென்ஷன் ஆகுறாரு. அதை எடுக்கிறார், இதை எடுக்கிறார், வாயாட்டைக்க பார்க்குறான். தெரிஞ்சு போச்சு அம்பலமாச்சுன்னா மானம் பயிர் மண்டத்துக்கு கலத்தின ஒன்றும் நடக்குது இல்லை. மேல் மாடியிலேருந்து கீழே போடுறாரு. போட்டால் அவவா குதிச்சு செத்த மாதிரி காட்டிடலாமே, அந்த மாதிரி பிக்சரை போட தள்ளி விடுறாரு. கீழே உழுந்தவ சாவல். உடனே ராகம ஆஸ்பத்திரி அங்கேருந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. இதில் தீர்ப்பு வந்து 2015-16 முஸ்லீம் ஒரு நீதி அரசர் தான் இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொன்னார். ஏன்னா அவர் செத்து போகிறார். அதுக்கு பிறகு செத்து போன அவங்க குடும்பத்தார் வந்து டவுட் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க, தமிழ் ஃபேமிலி அவங்க சொல்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு சந்தேகம், அவள் வயிற்றுல பிரச்சனை என்பது உண்மை, அவள் மனசில் பிரச்சனை இருக்கல, மேலே இந்த குதிச்சு சாகிற அளவுக்கெல்லாம் அவள் அந்த மாதிரி அப்படியெல்லாம் போகவே இல்லை, எங்களுக்கு இதில் டவுட் தான். அதோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் எடுத்து இது நிஜமா என்ன ஆச்சு, மேலே இருந்து குதிச்சா என்ன ஆகும், தள்ளி விட்டா என்ன ஆகும், எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கிற முழு ரிப்போர்ட் வந்து பல ஆண்டுகள் ஓடுது. ஒரு முஸ்லீம் நீதி அரசர் தான் நீதி வழங்க நிற்கிறாரு. நீர்கல்வி மெஜிஸ்ட்ரேட்ல இந்த வழக்கு போகுது. போன உடனே கடைசி தீர்ப்பு ஒரு இது கொலை, இது மேலே இந்த கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு டாக்டர் கம்பி என்றான். நான் என்ன சொல்ல வரேன், டாக்டர் ஆகலாம், காமத்தை அடக்க இயலுமா? அது சொல்லி கொடுத்திருக்கிறா? இந்த படிப்புக்கு அதுக்கு சம்பந்தம் இருந்தா அமெரிக்காவில் உள்ளவெல்லாம் ஒழுக்கசாலியில் இருப்பான். அவன் தான் ஒழுக்கம் கெட்டவனா நிற்கிறானே, அவனுக்கு தான் வாழ தெரியலையே. அப்படி என்றால் இதையெல்லாம் மாத்திரத்துக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அனுப்பியும் சரி வராது, உலகத்துல எந்த பல்கலைக்கழகம் சரி வராது. இதுக்கு மெஷின் இருக்குதா? தப்பு பண்றவனை போட்டு எடுத்து நல்ல நல்ல இப்போ மாறிட்டா மாறு, அப்படி மெஷின் இருக்குதானா? இல்ல. மாடை எடுத்து போட்டா சொச்சேஜஸ் வெளியாகிற மெஷின் இருக்குது, மனுஷனை திருத்துற மெஷின் இல்ல. ஒரே ஒரு அற்புதம் இந்த வேதம். இது இறங்குது பாலைவனத்தில். யாருக்கு? சும்மா உள்ள மனுஷனுக்கு இல்ல, காட்டு மிராண்டி. அரபிய குழப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அரபி உடம்ப குழப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு மோசமா நடப்பாங்க. அவங்கள மனித புனிதரா மாற்ற முடியும் என்று சொன்னால் இட்ஸ் இம்பாசிபிள், அது சாத்தியமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நேரம் இடம் தராது. அது நிறைய உங்களுக்கு சொல்லலாம், சுருக்கமாக சொன்னா இந்த வேதம் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிக்குது. யார்கிட்ட இறங்க ஆரம்பிக்குது? பெருமானார் களத்தை பிடிச்சி கொல்லுவான்னு சொல்றவங்கள்ட்ட, வெட்டுவான்னு சொல்றவங்கள, வீழ்த்துவான்னு சொல்றவங்கள, அப்படி மோசமா கதைக்கிறவங்கள, பொம்பளைக்கு எந்த மரியாதையும் இல்லாம காரு மாற அடிக்கிறவங்கள, குடியோட வாழ்றவங்கள. குர்ஆன் பேசுது ஒரு இடத்துல அரபிகள் எவ்வளவு குடியோட இருந்தாங்க என்பதுக்கு இந்த ஆயத்து ஆதாரம். வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுக்காரா. அல்லாஹ் சொல்றான், இன்னும் தொழுகிறாங்க மக்கள், ஏப்பா குடி போதையோட வந்து தொழுகைக்கு வராதீங்கப்பான்றான். குடியோட தொழுகைக்கு வராங்கன்னா தொழுகையாளிகள் இன்னும் குடிக்கிறாங்க, இன்னும் குடி ஹராமண்டு இறங்கல, குடிய விடவே இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இறங்குற நேரம், அந்த ஆயத்து இறங்கினதுதான் குடம் குடமாக சஹாபாக்கள் கொட்டினாங்க. எந்த அளவுக்கு கொட்டினாங்கண்டா, இன்றைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல வைன் ஸ்டோர் இல்லைண்டா அப்ப கொட்டினது தான். இன்னைக்கு மிம்பர்ல ஏறி குடிக்க வேணாம் ஆறாம சொல்லியா குடிக்காம இருக்கிறீங்க? மற்ற சமுதாயத்தை எட்டி பார்த்தீங்கன்னா 70% 80% குடிச்சாங்கன்னா நாங்கள் 30% தான் குடிப்போம். எங்கள ஒரு 30 தள்ளுங்க, 70% இந்த சமுதாயத்தில் யாருப்பா புரட்சி செஞ்சது? இவ்வளோ பேர் குடிக்காம இருக்கிறாங்களே, தமிழ் சமூகம் குடிக்கிறாங்க, சிங்கள சமூகம் குடிக்கிறாங்க, எல்லாரும் வைன் ஸ்டோர்ல அடிச்சு பெறல்றாங்க. எங்க காணோம் ஜுப்பாவோட தொப்பியோட போய் வைன் ஸ்டோர்ல ஏன் காணோம்? யாரு செஞ்ச புரட்சி? பல்கலைக்கழகம் போட்டு போட்டு எடுத்துமா? எங்க எல்லா ஊர்லயும் வேப்பக்குளமா இருக்கட்டும், பண்டார்களையும் இருக்கட்டும், மன்னார்ல எங்க போங்க, இலங்கையில எங்க போங்க, எங்க ஊர் டவுன்ல ஒரு வைன் ஸ்டோர் காட்டுங்க பார்ப்போம். எங்க ஊர் டவுன்ல யாரு செஞ்ச புரட்சின்றீங்க? மற்ற ஊர்கள் எல்லாம் வைன் ஸ்டோர் பார்க்க, எங்க ஊர்களை கடக்கிற நேரம் பிரம்மாண்டமான பள்ளிகளை பார்க்கலாம், அல்லாஹ் அக்பர் அந்த சப்தத்தை பார்க்கலாம். இதைத்தான் நீங்க பாப்பீங்க. இது நாங்க செஞ்ச புரட்சியா? உள்ள பேச்சாளர்கள் மௌலவிமார்கள் வந்து செஞ்ச போய் இல்லம்மா. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத தெரியாது, படிக்க தெரியாது. எனக்கு யாரு டீச்சர்னு கேட்டா நான் ஒரு ஆளை காட்டுவேன், இவர்தான் டீச்சர்னு, அவர் தான் டீச்சர். எனக்கு படிச்சு தரத்துக்கு 4 பேர் நிற்பாங்க, உங்களுக்கு 4 பேர் நிற்பாங்க. உலகத்தில் டீச்சர் இல்லாத மனிதர் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ். இவ்வளவு பெரிய புரட்சி செஞ்சவருக்கு யார் உங்க டீச்சர்? யார் தம்பி நீ பேசாத, நான் தான் உன் டீச்சர்னு சொல்லலாது. நான் தானே வாத்தியா, நான் தானே படிச்சு தந்தேன், அப்படி யாருக்கும் சொல்ல இயலாது. என்ன பெருமாள் ஸ்கூல் போவே இல்லை, அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. வாப்பா படிச்சு கொடுத்தா வாப்பா மௌத்து, உம்மா படிச்சு கொடுத்தாங்கன்னா உம்மா மௌத்து, மத்த யாராவது படிச்சு கொடுத்தா அவ்வளவு பேரும் காஃபிர் குடும்பத்தில். அப்ப எப்படி அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் உலகத்தில் எந்த பேராசிரியருக்கும் செய்ய முடியாத புரட்சியை காட்டு மிராண்டித்தனத்தின் உச்ச வடிவத்தில் உள்ள அந்த மனிதர்கள்ட்ட போய் பெருமானார் பேசினார். அவங்க எதை விட்டு கொடுக்கல தெரியுமா? எதையும் விட்டு கொடுக்குறோம். நாங்கள் அரபி, எங்களை யாரோடையும் சேர்த்துறாதீங்க, நாங்கள் அரபி. இன்றைக்கு அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு அது தெரியும். அரபி வேற, அஜமி வேற. ஆஜாமி என்னுவான், ஆஜாமி. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உரை தெரியுமா உங்களுக்கு? 82 நாட்களுக்கு முன்னாடி மௌத்தாகிறதுக்கு ரசூலுல்லாஹ் மக்களை பார்க்குறாங்க.
அந்த மாதிரி ஒரு மக்கள் கூட்டத்தை ரசூலா வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ரசூலாக்கு கண்ணு தெரிகிற இடத்து வரைக்கும் மக்கள், அதை தாண்டிய மக்கள். அவ்வளோ பெரிய ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ்ஜி, முதலும் இறுதியான ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜில் ரசூலா என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மக்களே ருக்குல இதோ ஓதுங்க, சமயல் இதோ ஓதுங்க, பேசவே இல்லை. கடைசி உரை வரலாற்று முக்கியத்துவம் மிக்க உரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிதாபுகள், ஹதீஸ் கிதாபுல. என்ன பேசுறாங்க தெரியுமா? மக்களே, அவங்க பிரியாவிடை சொல்ற மாதிரியே இருந்துச்சு. நான் போயிட்டு வாரேன், மறுமையில சந்திப்போம் என்று சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த உரையில சொல்றாங்க, முழு அரபிகளையும் பார்த்து சொல்றாங்க, மக்களே, அரபி அஜமி வித்தியாசம் இல்லை. இலங்கையில் உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதான், சவுதியில் உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதான், பிரான்ஸ்ல உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதான். அரபி அஜமி வித்தியாசம் இல்லை, கருப்பர் வெள்ளை வித்தியாசம் இல்லை. மக்களே, என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற, அதே வார்த்தை சொல்றாங்க பெருமாள். சொல்றாங்க, என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறான்றாங்க. பிலால் இப்னு ரபாவை ஏத்தி காட்டுறாங்க. ஒட்டுமொத்த அரபிகளும் பார்க்கறாங்க. அபஷி கருப்பு அடிமை அதான் சொல்லுங்கன்றாங்க. உலகத்தில் அவங்க கருப்பர்களா மனுஷனாவே பார்க்கல. விலைக்கு வாங்கி எடுத்துட்டு இந்த மெஷின் மாதிரி வேலை செய்வாங்க. சம்பளம் எல்லாம் இல்லை, நான் தான் விலைக்கு வாங்கினேன்னு செய்யடா செய்யாது. இது அடிமண்டா. அடிமண்டா தெரியுமா? விலைக்கு வாங்கியாச்சு, ஆசா பாசம் இல்லை, உணர்வு இல்லை, நீ வேலை பண்ணிட்டே இரு, நான் உன்னை வாங்கிட்டேன். அதை ஒழிக்க வந்துச்சு இஸ்லாம். அப்படி உள்ள பிலால் இப்னு ரபா கேட்போர் யார் நாதி இல்லை இருந்தவர் தூக்கி அரத்துல வச்சு அசான் சொல்ல விட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒட்டுமொத்த அரபிகளும் தேய்த்தாங்க. சொன்னாங்க, வைன் அபதன் அபஷியன், ஒரு கருப்பு அடிமை, கருப்பு அடிமை உங்களுக்கு வந்து ஆட்சி நடத்தினாலும் கட்டுப்படுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். கருப்பரை வேற மாதிரி பார்க்காதீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். வெள்ளையர் கருப்பர் இல்லைன்னாங்க. அமெரிக்காவுக்கு போய் பாருங்க, அண்மையில் கருப்பமை போனவங்க யாராவது இருந்தா கேளுங்க, உங்க ஊர்ல வீட்டுக்கு அல்ல போய் உட்கார்ந்து கேளுங்க. அங்க போனீங்கன்னா கருப்பனை கண்டா நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேற. இந்த கிட்டத்தட்ட ஒரு கருப்பனை கொண்டு பெரிய பிரச்சனை நினைச்சு கோவிட் நேரம் பாத்தீங்களா? அமெரிக்கால பாத்திருப்பீங்க. கருப்பனை என்னடா நீங்க படிச்சீங்க, தோல் கலர் உங்களுக்கு தாங்க முடியல, ஊர்வாதம் பேசுறீங்க, வேற பாதம் பேசுறீங்க. இது எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாம இருக்குது. தீண்டாமை இன்றைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாம இருக்கு இந்தியாவில். அவன் கீழ் ஜாதியா, அவன் மேல் ஜாதியா, அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இத பிரச்சனை போயிட்டு இருக்குது. எக்கச்சக்கமான பிரச்சனை போற நேரம் ஒரே ஒரு வேதம், இந்த வேதம் வந்து இறங்கிச்சு. என்ன ஆக்கிச்சுன்னு சொல்றதுக்கு இது நேரம் இல்லை. நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன ஆக்கிச்சு தெரியுமா? மனுஷனை அதாவது புனிதர்களா மாத்துச்சு. எப்படி புனிதர் நினைக்கிறீங்க நீங்க? வாப்பாவோட உமாவோட இறக்கம், மௌத்தாய் 3 நாள் அழுவீங்களா? 4 மாசம் கவலைப்படுவீங்களா? சரிப்பா 4 வருஷம் கவலைப்பட்டீங்களா? ஒரு பேச்சுக்கு 4 மாசம் தான் கவலைப்படணும் கூடுதா. நான் அதாவது 3 நாளையோட கவலை முடிச்சு. ஒரு பெண் இதாவில் இருக்கிறதுக்கு 4 மாசம் 10 நாள். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் கவலை. இதுக்கு பிறகு போய் பாப்பாவை கொண்டு போய் கபரில் அடக்கிட்டா சில பிள்ளைகள் மறந்து போயிடுவாங்க. 1400 வருஷமாச்சு, போட்டோ இல்லை, சிலை இல்லை. யாரு ரொம்ப கேவலம் என்று சொன்னோமோ அவங்க எல்லாம் மனித புனிதராக மாற்றி இன்றைக்கு எங்களை அள வைக்கிறாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா அபூ தஹ்தாவை ரலியல்லாஹு அன்ஹு? நீங்க தோழர்கள் எல்லாம் பார்த்தீங்களா? அவங்க வரலாறு கேட்கிற நேரம் நம்ம கண்கள் தாங்கல, நம்ம நெஞ்சு பதறுது. மனித புனிதர்களாச்சே. ஒரு சஹாபி தண்ணி குடிக்க போற ஜிஹாது களத்தில் ரசூலுல்லாஹ் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் என்றாங்க. எப்பா ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் சகோதரன். கட்டிடத்தை போட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு முஸ்லீம் தோழனுக்கு ஏதாவது கொத்தி கை காயம் பட்டு உனக்கு வழி வழங்கணும்ட்டாங்க. அவன் வீட்டில் ஏதாவது அடுப்பெரியாட்டி போய் பாருன்றாங்க. இப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்த பிறகு நான் ஒரு பிக்சர் காட்டினேன் ஆரம்பத்தில். ஜசீரத்துல் அரபு மனிதர்கள் அவங்க உலகத்துக்கே பாடம் படிப்பிச்சு கொடுக்குற புனிதர்களாக மாத்தினாங்க. மனித புனிதர்கள் அள வச்சாங்க. எப்படிப்பா எந்த மெஷின்ல போட்டு சேஞ்ச் பண்ணாங்க ரசூலுல்லாஹ்? இதுதான் அந்த வேதம். இதை எவனாலும் பண்ண இயலாது. அவங்க குடியை விட்டுட்டாங்க. ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் இன் மிடில் ஈஸ்ட். இப்போ மறுபடியும் ஆல்கஹால் தொடங்கிட்டாங்க. ஆனா உலகத்துக்கு சொல்ல இயலும், இவ்வளவு பணம் குவிஞ்சாலும் குடிக்க மாட்டா. அப்படி இருந்துச்சு ஒரு காலம். ஆல்கஹால் இல்லைன்னு ஒரு காலம் இருந்துச்சு. உலகத்தில் யாராலும் நிப்பாட்ட முடியாததை பெருமானார் நிப்பாட்டி 1000 வருஷமா அவங்க ஊருக்குள்ள பிரதிபலித்துக் கொண்டிருந்துச்சு. அவங்க மறந்திருந்தாங்க சாராயத்து. அவங்க தண்ணியை குடிச்சிட்டு குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்க. அவங்க கவிதை படிச்ச கல்புகள் குர்ஆனை ஓதி ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களத்தில் போய் ஒரு தாள தண்ணி என்றாரு, தண்ணி அப்படின்றாரு. அப்போ போய் கொடுக்க போக்கல இன்னொரு பக்கத்தில் அவர் இன்னொரு பக்கத்தில் ஒருத்தர் விழுந்திருக்கிறார். அவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டு விழுந்திருக்கிறார். அவரும் தண்ணி என்றார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம தண்ணியை விட்டு கொடுக்குற நேரங்கள் இருக்குது. ரொம்ப சக்கராத்து நேரம் மாதிரி மௌத்தாகிற நேரம் விட்டு கொடுக்க மாட்டோம். ரசூலோட ஹதீஸ் வந்து ஞாபகம் வந்து, உன் சகோதரனை முற்படுத்தண்டு அங்கே போங்கன்றாரு. கையை காட்டுறாரு, அங்கன்றாரு. என் சகோதரன்றாரு. அங்கே போகிற நேரம் அவர் மௌத்து, இங்கே வர்ற நேரம் இவர் மௌத்து. இப்படி உலக வரலாறுலேயே மனிதர்கள் புனிதரானதை பார்க்க இயலாது. அவங்க மாறினாங்க, முழுக்க மாறினாங்க. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த புரட்சியை செஞ்ச ஒரு ஆளை காட்டுங்க, செஞ்ச ஒரு புக்கை காட்டுங்க, செஞ்ச ஒரு விஞ்ஞானியை காட்டுங்க, செஞ்ச ஒரு ஜனாதிபதியை காட்டுங்க. இந்த வேதம் அரபிகர்களை புனிதர்களாக மாத்துச்சு. அவங்கள்ட்ட போய் பாடம் படிக்கிறதுக்கு நம்மளை உட்கார வச்சு சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி அஜ்மஈன் அவங்க பெரிய அல்லாஹ் புரிந்து கொண்ட கூட்டமாக மாறிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கவனமா நீங்க கேட்க வேண்டிய விஷயம், அவங்கள மாதிரி தர்மவாளிகளை பார்க்கலாம் போச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறி சொல்லுவாங்க, மக்களே கொட்டுங்க, பொருளாதாரம் தேவைப்படுவது,
அந்த ஜிஹாது பண்ண இதுக்கெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கையில் எதுவுமே இருக்காது, சண்டைக்கு போவோம், அங்கே போய் எங்களால் முடியுமான அளவுக்கு உழைச்சிட்டு கை நிறைய ஈச்ச மரத்தை வந்து கொண்டாந்து கொட்டுவோம். யாரை சொல்லலாம், இது எங்கள் பகுதி. அந்த மக்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணாங்க தெரியுமா? ரசூலோட ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னா, ஒரு பொடியன் வர்றான், வந்துட்டு யாரை சொல்ல எங்கள் வீட்டு மதிலை கட்டணும், ஒரு மரம் குறுக்க நிற்கிது, அந்த மரம் எனக்கு பாதி அவருக்கு பாதி, சரியாக நடுவில் நிற்கிது, நம்ம மதிலை கட்டி பிரிச்சிடணும். இந்த கெட்டுறதுக்கு அந்த மரம் இடம் கொடுக்குது இல்லை, மரத்தை வெட்டினாதான் நமக்கு கெட்டி முடிக்கலாம். இந்த மரத்தை அவரோட பேசி பார்த்துட்டேன், அந்த ஆள் விட்டு கொடுக்குறாரே இல்லை, அது சரியாக நடுவில் வந்து நிற்கிது, அவர் விட்டு கொடுத்தா தான் எனக்கு கெட்டலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரோட பேசி பார்த்துட்டு சமரசம் பண்ண முடியாமல் இருக்குது. யாரை சொல்லலாம், நீங்கள் தான் தீர்வு சொல்லணும். இந்த பொடியன் கேட்குறத பார்த்துட்டு பெருசெல்லாம் ஆசைப்பட்டு கேட்கல, நியாயமாக தான் கேட்குறான். இவன் பயனடையட்டும்னு அவரை கூப்பிட்டு, ஏப்பா அந்த மரத்தை வெட்டுறீங்களேப்பா அப்படின்றார். இவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை ஏலான்ட்டார். எவ்வளோ பேசி பார்த்துட்டாங்க ரசூல்லா. பெருமானார் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஏப்பா இந்த மரத்தை நீ கொடுத்துட்டேன்னு வை, மரத்தை வெட்டிட்டேன்னு வை, இடையூறு இல்லாமல் அவர் தாப்பியை கட்டிடுவாரா? அப்படி நடந்தால் ஜென்னாவில் உனக்கு ஒரு மரம் கிடைக்குமென்ட்டார். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பின்னாடி இருந்து ஒரு தோழர் கேட்டுகிட்டே இருக்கிறார். பின்னாடி மக்கள் இருக்கிறாங்களா, அதில் ஒரு தோழர் கேட்டுகிட்டே இருக்கிறார். பெருமானார் சொல்கிறாங்க, இந்த மரத்தை கொடுத்துட்டீங்கன்னாப்பா உனக்கு ஜென்னாவில் ஒரு மரம் கிடச்சிரும். அவர் கேட்டவருக்கு அதில் ஜென்னாவில் மரமெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லைன்னு எழுப்பிட்டார். அப்படியா? இந்த பொடியனும் ஆஹா ஆசைப்பட்டது நடக்கலையேண்டி இப்படி நிற்கிறார். அவர் எழுப்பி போயிட்டார். போக்கில் பின்னாடி உள்ள தோழர் அபூதாதார்கள் நினைக்கிறேன் வந்து சொல்கிறார், யசுல்லா யார் சொல்லா, இந்த ஜென்னால் ஒரு மரம் கிடைக்க மாட்டீங்களே, அந்த ஆஃபர் இப்போ இருக்குதா முடிஞ்சிச்சா? நீங்கள் சொன்னீங்களே அவருக்கு, அந்த மரத்தை இது பண்ணினா ஜென்னாவில் மரம் கிடைக்குமெண்டு, அந்த மரத்தை வெட்டினா இந்த பொடியனுக்கு கொடுத்தா இன்னும் இருக்குதா இல்லையான்னு கேட்குறாரு. அதெல்லாம் இன்னும் இருக்குதுப்பா, அந்த மரத்தை வெட்டி இவர் கிட கொடுத்துட்டாருன்னா ஜென்னாவில் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பின்தொடர்ந்து போகிறாரு. போயிட்டு தட்டி சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா, என் வீட்டில் எங்களுக்கு இப்படி ஒரு தோட்டம் இருக்குது, 400-500 பேரித்த மரத்தோட ஒரு தோட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் தானே தோட்டம்? ஆமாம் தெரியும் தெரியும். இந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன், நீங்கள் எனக்கு அந்த மரத்தை மட்டும்தான் தரணும். செஞ்சுருவோமா? ஓகே. என்னப்பா இந்த ஒரு மரத்தை கேட்குற, இந்த தோட்டத்தை செஞ்சுட்டு உன்னை நையாண்டி பண்ணுறியா ஜோக் பண்ணுறியான்னு கேட்குறாரு. இல்லைம்மா நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு அந்த மரத்தை தந்துட்டேன்டா, உனக்கு அந்த தோட்டத்தை விட்டு தந்துடுவேன். அந்த தோட்டத்தை 400-500 பேர் வித்த மரத்தோட எவ்வளோ வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க? தந்துடுவேன், எனக்கு இந்த ஒரு மரம் தான் வேணான்ட்டார். அவர் சரியன்ட்டார். என்ன என்ன வாய்ப்பு இது, சரியன்ட்டாரா? அந்த தோட்டத்தை எடுத்துட்டு எனக்கு இந்த மரத்தை தந்துரு. மரத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்ல யாரை சொல்ல, மரத்தை வாங்கிட்டேன், நான் மரத்தை வாங்கிட்டேன், நீங்கள் பொடி எனக்கு நீங்கள் வெட்டிக்கோங்கம்மா, நீங்கள் வெட்டி உங்கள் எடுத்து செய்யுங்க. யாரை சொல்லலாம், எனக்கு மரம் கிடைக்குமா? பெருமானார் 3 முறை சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், எத்தனை மரங்கள் அபூதாவுக்கு, எத்தனை மரங்கள் ஜென்னாவுல ஜென்னா உத்தரவாதம் கிடைக்குது. என்ன தர்மம் நினைக்கிறீங்க நீங்க? அந்த சஹாபாக்களுடைய கல்புகள் எப்படி மாறி இருந்துச்சுன்னா, அவங்க கேட்டுட்டு இருந்து ஜென்னாட வாய்ப்பை தவற விடவே இல்லை. அவர்கள் தங்களுடைய ரூஹை விட்டார்கள். இந்த உம்மத்துக்காக அவர்கள் பணிபுரிந்ததால் தான் இன்றைக்கு நீங்க முக்காடு போட்டு நாங்களாம் பள்ளியில இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். இந்த கலிமா சொல்றதுக்கு அவங்க காரணம். அப்படி என்றால் இவ்வளவு பெரிய புரட்சி எப்படி நடந்துச்சு? இன்றைக்கு எங்களை அள வைக்கிறாங்களே, துடிக்க துடிக்க வைக்கிற என்ன அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் படிக்கிற நேரம் அருமையான வாழ்க்கையாச்சு, அற்புதமான வாழ்க்கையாச்சு என்று நம்ம நினைக்கிற அளவுக்கு. சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் நிறைய நீதிமன்றங்கள் கண்டிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்ற ஒன்று தான், எக்கச்சக்கமான நீதிமன்றம். பெருமானார் நீதிமன்றம் மாதிரி ஒரு நீதிமன்றம் திருக்குர்ஆன் அவங்க கல்வியில் சங்கமிச்ச பிறகு அவங்க மனித புனிதராக மாறினாங்க. யாரை உலகம் காட்டு மிராண்டி என்றுச்சோ மனித புனிதராக மாறினாங்க. அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு பொம்பளை வர்றா. ரசூலுல்லாஹ்வோட நீதிமன்றத்தில் தண்டனை வந்து சாதாரணம் இல்லை, ரொம்ப கடும் பயங்கரமான தண்டனை. அல்லாஹ் கொடுக்குற தண்டனை. அது என்ன தண்டனை? விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, திருமணத்துக்கு முன்னாடி 100 கசையடி. திருமணம் பண்ணினதுக்கு பிறகு ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்ணிட்டான்னா ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ கொலை தான், கொண்டு போடுறதான். என்ன விபச்சாரம் வந்து திருமணத்துக்கு பிறகு பண்ணக்கூடாது, அவ்வளோ கண்டிப்பு. இதெல்லாம் ஐரோப்பாவிலாம் சின்ன விஷயம், இந்த தூசிப்பட்டு போகிற மாதிரி. இன்னொரு ஆம்பளையோட போவாங்க, அவங்களோட போவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அவங்க ஹியூமன் ரைட்ஸ் சென்டர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த விபச்சாரத்தில் இஸ்லாம் கடுமையாக பேசுது. இதில் தெரியும் என்ன கொல்ல போகிறாங்க. அப்படி தெரிஞ்சா நீதிமன்றத்துக்கு கொண்டாந்து ஆஜர்படுத்துவாங்க. தப்பு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, கொலை செய்யுங்க. ரசூலுல்லாஹ் நீதிமன்றம் ஆப்போசிட். ஒரு பொம்பளை வர்றா. யாரை சொல்லலாம்? நான் காமிதியா பெண், ஜுகைனா குலத்து பெண். நான் தப்பு பண்ணிட்டேன், யாரை சொல்ல, விபச்சாரம் பண்ணிட்டேன். பெருமாள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அந்த அம்மா அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்புகிறாங்கம்மா, வயிற்றில் உள்ளதை வளர்த்துட்டு வாங்கம்மா, அதை பெத்தெடுத்து வளர்த்துட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்ட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கல்வி பிடிக்கல. யாரை சொல்லலாம், தப்பு பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், எனக்கு தௌபா வேணும். இந்த தௌபா தான் நீங்கள் எனக்கு ஹத்து நிறைவேற்றுறது, கல் அடிக்கிறது, அதை நிறைவேற்றுங்க. யாரை சொல்லலாம்டா? இல்லைம்மா, குழந்தைய பெற்றெடுத்துட்டு வாங்க மாட்டாங்க. இந்த அம்மாவுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும் குழந்தை பெற்றெடுக்க? சுமார் வயிற்றில் புள்ள உண்டாக்கிட்டேன்னா ஒரு 4 மாதமாக இருந்தால் கூட 10 மாதம், குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னொரு 8 மாதம் போச்சுன்னு வைங்களேன்.
அந்த அம்மா குழந்தையோட வருது, மறக்கல, யாரும் போய் பிடிச்சிட்டு வரல. சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மா வந்து திரும்ப சொல்றாங்க, யார சொல்லலாம், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், எனக்கு ஹத்து நிறைவேற்றுங்க, நான் ரொம்ப துரோகம் பண்ணி போட்டேன், ரொம்ப தப்பு பண்ணி போட்டேன், என் ரப்ப பார்க்குற நேரம் நான் தூய்மையாக பார்க்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், உணர்வு முந்திட்டு எனக்கு தௌபா வேணும் யார சொல்லலாம், இது என் பிள்ளையோட வந்திருக்கிறேன், எனக்கு ஹத்து நிறைவேற்றுங்கன்னா கொள்ளுங்கன்னு அர்த்தம். அந்த அம்மாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லைம்மா இந்த குழந்தைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு வாமா அப்படின்ட்டாங்க. இந்த அம்மா போனால் பால் குடி மறக்க வைக்கிறதுக்கு 2 வருஷம் போகும், 2 வருஷமாக பால் குடிக்கணும், அதெல்லாம் மறக்க விட்டா இந்த பாவமே மறந்து போயிடும், நான் தப்பு பண்ணான்னு கேட்பாங்க, அது என்னத்துக்குப்பா என்னை கொல்லணும்னு கேட்பாங்க. ஆச்சரியமான ஹதீஸ். அந்த அம்மா வர்றாங்க, வித்தியாசமாக வர்றாங்க, சின்ன புள்ள கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துட்டு அந்த அவங்க மகன் ரொட்டியை சூப்பி சூப்பி வர்றாரு. சஹாபி அறிவிக்கிறார், ஏன் ரொட்டி துண்டை கொடுத்தாங்க தெரியுமா, புள்ள பட்டினியில் இல்லை, பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவர் பால் குடியெல்லாம் மறந்து ரொட்டி சாப்பிட்ற பருவம் தான் இப்போ, அவரால் இப்போ சாப்பிட ஏழுமன்னு காட்டணும். பெருமானார், இந்த டேர்ன் என்னை திருப்பி அனுப்பக்கூடாது, என் ரப்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அவன் போட்ட கோடை நான் மீறிட்டேன், இது ரொம்ப அசிங்கமான செயலில் ஈடுபட்டுட்டேன், எனக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டு நான் தௌபாவில் ஈடுபடணும், என் தௌபா தான் என்னை கொல்லுவது. அந்த அம்மா வந்துட்டு புள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டு கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அது பாட்டுக்கு சூப்பி சூப்பி சப்பி சப்பி வருகுது. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், காமிதியா பெண் வந்து சொல்றாங்க, ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், யார ரசூலல்லாஹ் எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க, துரோகம் செய்த பெண்ணாச்சே, என் ரப்பை சந்திக்கணுமே யார ரசூலல்லாஹ், நான் ரொம்ப அழுக்குப்பட்டு போயிட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்க யார ரசூலல்லாஹ்னு வந்த உடனே பெருமானார் இந்த நேரம் மேலே இருந்து கீழே பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அனுப்பல, குழந்தையை எடுத்து ஃபுலான் இப்னு ஃபுலான் இன்னாருடைய மகன் அன்னார் அந்த அன்சாரி கையில் கொடுக்குறாங்க, நீங்க புள்ளைய வழங்குன்றாங்க. அந்த அம்மா புள்ளைய பார்க்குறாங்க, புள்ள ஒரு ஆள் கையில் ஒப்படைக்கப்படுகிறது, குழி தோண்டப்பட்டு அந்த குழியில் அந்த அம்மா வைக்கப்படுறாங்க, கல்லை கையில் கொடுத்து சாபாக்கல்ல எரியுங்கன்றாங்க. அந்த அம்மா முகத்தை கொடுத்து நிற்குது, அந்த அம்மாவுக்கு கல் எறிகிற நேரம் ரத்தம் பீரிட்டு ஓடுது, ரத்த வெள்ளத்தில் அவங்க மயங்கி உழுவுறாங்க. அந்த அம்மாவுடைய ஜனாசா ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. வச்சு ரசூலுல்லாஹ் தொழுவிக்க பார்க்கிறார். மக்கள் பேசினாங்க, யாருக்கு விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுவிப்பதா, இந்த பெண்ணு விபச்சாரம் செஞ்சவங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரை பார்த்து பேசுறீங்க, யாரை பார்த்து பேசுறீங்க, இன்னும் மதீனாவுல இந்த அம்மாவுடைய ஈமானை பிரிச்சு கொடுத்தா 70 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம், அதை விட அதிகமானவர்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம். உங்க ஊர்ல 100 கிலோ மூட்டை இருந்தா வீட்டுல எத்தனை பேருக்கு அரிசி பிரிச்சு கொடுக்கலாம், 1000 கிலோ இருந்தா எத்தனை வீட்டுக்கு பிரிச்சு கொடுப்பீங்க. இந்த மாதிரி கனத்த ஈமானுடைய அம்மா அந்த பெண் தகலல் ஜன்னா, சொர்க்கம் நுழைஞ்சிட்டாங்க. பெருமானார் ஜனாசா தொழுவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித புனிதர்களாக மாற்றி தான் செய்த தப்பை முன்னாடி வந்து ஒப்புக்கொண்டு இறைவனுடைய மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் ரூஹை துறந்தவர்களை நீங்கள் மதீனா பக்கத்தில் பார்க்கலாம்.